ஹாய் காய்ஸ், இன்னைக்கு ஒரு புது வீடியோ. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ப்ளூ சட்டை மாறனோட தங்கலான் ரிவ்யூ. தங்கலான் வந்து ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு வந்த படம் பாரஞ்சித் சாரோடது. 7 நிமிஷத்துல 7000 வியூஸ் போயிடுச்சு. அதை தான் இப்போ நம்ம ரியாக்ட் பண்ண போகிறோம். ஓகே காய்ஸ், போகலாம். 3, 2, 1 ஸ்டார்ட். இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற தங்கலான் படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இது கோலார் தங்க வயலை பற்றின ஒரு கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். இந்த கோலார் தங்க வயலில் தங்க சுரங்கங்களை தோன்றதுக்காக தென் தமிழகத்திலேருந்து தாழ்த்தப்பட்ட மக்களை, சில ஆயிரம் மக்களை கொண்டு போய் அங்கே வேலைக்கு அமர்த்தியிருந்தாங்க. அவங்க அந்த தங்க வயலை தோன்றதுக்காக அவங்க சிந்தின ரத்தம், வேர்வை, கொடுத்த உயிர் பலி ஒரு கணக்கில் இல்லாத, ஒரு அளவில் இல்லாத ஒரு விஷயம். அந்த வலியையும் வேதனையும் தான் இந்த படத்தில் கதையாக சொல்ல போகிறாங்க அப்படின்னு நினச்சி தான் நம்ம இந்த படத்தை போய் பார்த்தோம். ஆனால் ரஞ்சித் இந்த படத்தில் என்ன எடுத்து வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னால், இந்த ரத்த சரித்திரத்தை படமாக எடுக்கிறத விட்டுவிட்டு நான் எவ்வளோ பெரிய அறிவாளிங்கிறத காட்டுறேன் பாருன்ற மாதிரி வர்ணாசிரமம், சிறுதெய்வ வழிபாடு, பெருமாள், புத்தர், ராமானுஜர், அப்புறம் இந்த கிறிஸ்தவ மதம், அப்புறம் பத்தாவதுக்கு முஸ்லீம் மதத்துலேருந்து திப்பு சுல்தான் எல்லாரையும் போட்டு இழுத்து கொண்டாந்து வச்சுக்கிட்டு தன்னுடைய ஜாதி மதம் பற்றின அரசியல் நிலைப்பாட்டை நேரடியாக அழுத்தம் திருத்தமாக சொல்லாமல் ஈயம் பூசி வழக்கம் போல் உருட்டி வச்சுருக்கிறாரு. அதுதான் இந்த படத்துடைய கதை. கதையை தான் இப்படி குழப்பி வச்சுட்டாரு. விஷுவல்ஸ்லையாவது ஏதாவது புதுசாக பண்ணுவார் அப்படின்னு பார்த்தா, ஏற்கனவே வந்த பரதேசி படத்தையும் 1001 படத்தையும் அப்படியே எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு சீனும். அதே போல் ஒரு படம் ஒருத்தருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது வந்து அவங்களுடைய ரசனை சார்ந்த விஷயம். ஒருத்தருக்கு பிடிச்ச படம் இன்னொருத்தருக்கு பிடிக்காது, ஏன்னா அவருடைய ரசனை வேறையாக இருக்கலாம். ஆனால் ஒரு படம் புரியவே இல்லை அப்படிங்கிறது யாருடைய தப்பு? வசனமும் புரியல, கதையும் புரியலன்னு நம்ம படம் பார்க்கும்போதே பல பேர் சொன்னாங்க. இந்த படத்துக்கு சப்டைட்டில் போட்டால் நல்லா இருக்குன்னு பல பேர் பேசுகிறத நம்ம கேட்டோம். படத்தில் எல்லா சீனுக்குமே சத்தமாக தான் பேசிக்கிட்டு இருந்தாங்க. தேவை இருக்கோ தேவையில்லையோ சத்தமாக பேசியிருந்தாங்க. ஒரே இறைச்சலாக இருந்தது. அது ஏன்னு தெரியல. இது ஒரு பீரியட் படம், அதுக்கான ஒர்க்காவது ஒழுங்காக பண்ணியிருக்கணும். இந்த குடியிருப்பு பகுதி அப்படின்னு பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்த்தாலே ஒரு செயற்கையாக இருக்குது. அப்புறம் இந்த காஸ்டியூம்லாம் பார்த்திங்கன்னா, இந்த காடா துணியை ரோலாக வாங்கி எல்லாத்தையும் இந்த டிகாஷனில் போட்டு ஊற வச்சுட்டு அதை எடுத்து எல்லாருக்கும் சுற்றி விட்டுருக்காங்க. அதுதான் காஸ்டியூம்னு ஆம்பளை பொம்பளை அத்தனை பேர் கட்டிட்டு சுற்றிட்டு இருக்காங்க. பார்க்கவே ரொம்ப செயற்கையாக இருந்தது. அப்புறம் இந்த விஎஃப்எக்ஸ் ஒர்க்கெல்லாம் வந்து சொல்ல முடியாவே இல்லை. இந்த பாம்பு வர்ற சீனாக இருக்கட்டும், அப்புறம் இந்த சிறுத்தை வர்ற சீனு எல்லாமே ரொம்ப செயற்கையாக இருந்தது. படத்துடைய ஆரம்பம்லாம் நல்லா தான் ஆரம்பிச்சுது. கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா ஹீரோ கற்பனையாக ஒரு கதை சொல்லுவார். அதுக்கப்புறம் திரும்ப லைவுக்கு வருவாங்க, திரும்ப அந்த கற்பனைக்கு போவார். அப்புறம் கொஞ்ச நேரம் போக போக எது கற்பனை எது லைவுன்னு தெரியாமல் குழம்பி போனதுனால படத்தில் நம்ம கனெக்ட் பண்ணி படத்தை பார்க்கவே முடியல. படத்தில் விக்ரம், பார்வதி, மாளவிகா இவங்க எல்லாருமே நல்லா நடிச்சிருந்தாங்க. கூட நடித்த எல்லா நடிகருமே நல்லா தான் நடிச்சிருந்தாங்க. ஜிவி பிரகாஷ் முடிஞ்ச அளவுக்கு படத்தை காப்பாற்ற முயற்சி பண்ணியிருந்தார். கேமரா ஒர்க்கெலாம் நல்லா இருந்தது. சரியில்லாத ஒரு கதையும் வலுவில்லாத திரைக்கதையும் படத்தை ஜவு மிட்டாய் மாதிரி ஆகிடுச்சு. சுமாராக ஒரு 2.5 மணி நேரம் தான் ஓடுற படம் ஒரு 2 நாள் உட்காந்து பார்த்த மாதிரி ஆகிப்போச்சு. எப்படா முடியும்னு ஆகிப்போச்சு. படம் முடியும் போது பார்த்தா பார்ட் 2க்கு லீடு கொடுத்து முடிக்கிறாங்க. தூக்கி வாரி போட்டுடுச்சு. இது எப்படி இருக்குன்னா, ஒரு திருடன் பேங்க்கில் கொள்ளையடிச்சிருக்கான். அவனை பிடிச்சி கொண்டாந்து கோர்ட்டில் ஜட்ஜ் ஐயா முன்னால் நிப்பாட்டிட்டாங்க. ஜட்ஜ் ஐயா இப்போ அவனை பார்த்து கேள்வி கேட்குறாரு. ஏப்பா நீ கத்தி எடுத்துகிட்டு போன மேனேஜரை மிரட்டினேன், அவரும் பயந்து போய் எல்லா பணத்தையும் சுருட்டி எடுத்து உங்கள் கையில் கொடுத்துட்டாரு. நீ வாட்டுக்கு வாங்கிட்டு போக வேண்டியதானே, எதுக்கு அவர் சொட்ட மண்டியில் நறுக்குன்னு 2 கொட்டு கொட்டினேன் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு அவன் என்ன தெரியுமா சொல்லியிருக்கான், ஜட்ஜையா வெறும் பணம் மட்டுமே ஒருத்தனுக்கு சந்தோஷத்தை கொடுத்துருமாயா அப்படின்ட்டு இருக்கான். இவங்க 2.5 மணி நேரம் நம்மளை வச்சு ஊமை குத்துனதெல்லாம் பார்த்தலை. பார்ட் 2க்கு வர லீடு கொடுத்து 2 கொட்டு கொட்டினாங்க பாருங்கள். அதில் ஒரு ஆனந்தம் அவங்களுக்கு. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களை மாதிரியே நீங்களும் அட்டகத்தி, மெட்ராஸ், சார்பட்டா பரம்பரை இந்த மாதிரியான படங்களை பார்த்துட்டு என்ன மாதிரியான டைரக்டர் ரஞ்சித் எவ்வளோ உண்மைக்கு நெருக்கமாக ஒரு படத்தை எடுத்திருக்காரு. இவர் உண்மையாகவே நடந்த ஒரு ரத்த சரித்திரத்தை படமாக எடுத்தா அந்த தங்கலான் எப்படி தான் இருக்குமோ அப்படின்னு நினச்சி படத்தை பார்த்தீங்கன்னா தொங்கலான்னு தோணிடும். எப்பா இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு சோசியல் மீடியா பக்கமே வரக்கூடாதுரா. நாளையிலேருந்து பாரு, இந்த தங்கலான் படத்தில் என்னென்ன இன்னர் டீட்டெயில் இருக்குது, என்னென்ன ஹிடன் டீட்டெயில் இருக்குது, டீகோடிங் பண்ணுறேன் பாருன்ட்டு ஒரு குரூப்பு தூக்கிட்டு சுற்றிக்கிட்டு இருப்பானுங்க. அதனால் இன்னும் ஒரு வாரம் 10 நாளைக்கு சோசியல் மீடியா பக்கமே வரக்கூடாதுரா. ஸ்பான்சர் அவன் கலாய்ச்சிட்டார்றா. ஐயோ தக்கலாதுல தொக்கலாவா
என்ன செம்ம கமாங்கய்யா. என்னங்க பாரஞ்சித் இப்படி சொல்லிட்டாரு. சார்பாட்டாக்கு நல்லா சொல்லியிருப்பாருங்க, நான் பார்த்துருக்கேன். சார்பாட்டாலாம் சூப்பராக சொல்லியிருந்தார். தங்கலானுக்கு இப்படி சொல்லுவார் நான் எதிர்பார்க்கல. நானும் ரொம்ப எக்ஸ்பெக்டேஷனோடு இருந்தேன், எல்லோரும் எக்ஸ்பெக்டேஷனோடு தான் இருந்தோம். அவர் சொல்கிற மாதிரி ட்ரைலர்லேயே விஎஃப்எக்ஸ் ஓரளவுக்கு தான் இருந்தது. அதுவும் கூட பரவாயில்ல, கதை நல்லா இல்லைங்கிற மாதிரி தெரியுது. ஆக்சுவலி இந்த சியான் விக்ரம் படம் பார்த்தீங்கன்னா ரிஸ்க் பயங்கரமாக எடுத்திருப்பாப்புல. ஆனால் படம் வந்து ஒரு லெவலாகவே இருக்காது. அது வந்து சியான் விக்ரமுக்குன்னு ஒரு எழுதின ஒரு வரலாறாக என்னன்னு தெரில. அவர் எவ்வளோ ரிஸ்க் எடுத்து ஒரு படத்தில் பண்ணுறாரோ அந்த படம் மற்ற படத்தை விட கொஞ்சம் நல்லா கம்மியாக தான் ஓடும். அந்த மாதிரி தான் இருக்குது அவரோட ரிஸ்க் எடுக்கிற படமெல்லாம். இப்படி தான் கோப்ராவுக்கு ரிஸ்க் எடுத்தார். அது என்னன்னு தெரில, அவர் அந்த மனுஷனுக்கு வந்து எவ்வளோ ஹார்ட் ஒர்க் போட்டாலும் ஒரு ரீச் கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் ஒரு நாள் அவர் வந்து பட்டை கிளப்புற மாதிரி ஆகும். நீ என்ன வேணால் சொல்லு, ஒரு நாள் ஆகத்தான் போகிற இருக்கா. ஓகே காய்ஸ், இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்மளுக்கு தொடர்ந்து பார்க்கணும்னா நம்மளை சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.